ஒரு சமயம் ஒரு துறவி மக்கள் கூட்டத்தில் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். அனைவரும் அமைதியாக அமர்ந்து வார்த்தைகளின் சக்தியை பற்றி துறவி பேசுவதை கவனமாக கேட்டார்கள். நம் எண்ணங்களை வடிவமைக்கும் திறனை வார்த்தைகள் எவ்வாறு வைத்திருக்கின்றன என்பதை அவர் விளக்கினார். திடீரென்று பார்வையாளர்களில் இருந்து ஒருவர் எழுந்து நின்று குறுக்கிட்டு, இது முட்டாள்தனம் என்றார். வார்த்தைகளில் என்ன இருக்கிறது? வார்த்தைகள் முக்கியமில்லை. அவை காற்றில் மறைந்து போகும் சப்தங்கள். துறவி பொறுமையுடன் வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை காரணங்களையும் உதாரணங்களையும் பயன்படுத்தி விளக்க முயன்றார். ஆனால் மனிதன் பிடிவாதமாக இருந்தான். அவர் துறவியின் வாதங்களை நியாயமற்ற மறுப்புகளுடன் நிராகரித்தார். புள்ளியை ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். விவாதம் நீண்டு கொண்டே சென்றபோது துறவி திடீரென உறுதியான குரலில், உங்களுக்கு புரியவில்லை. உங்களைப் போன்ற முட்டாள்கள் மற்றும் மதிப்பற்றவர்கள் மட்டுமே இது போன்ற உண்மைகளை நிராகரிக்கிறார்கள். நீங்கள் என்னை எப்படி முட்டாள் என்று அழைக்க முடியும்? கூட்டத்தினர் அனைவரின் முன்னிலையிலும் இந்த கடுமையான கூற்றை கேட்டு அந்த நபர் திகைத்து போனார். கோபத்தில் முகம் சிவந்து அவர் பதிலளித்தார், நீங்கள் என்னை எப்படி முட்டாள் என்று அழைக்க முடியும்? இந்த எதிர்பாராத எதிர்வினையால் பார்வையாளர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவரது சிரிப்புக்கு மத்தியில் துறவி அந்த மனிதனிடம், நீங்கள் ஏன் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள்? நான் சொன்னது வெறும் வார்த்தைகள். வார்த்தைகள் என்ன இருக்கிறது? உன் மீது கல் எறியவில்லை. நீ ஏன் கோபப்படுகிறாய்? இதை கேட்ட அந்த மனிதன் தன் சொந்த வாதத்தின் முரண்பாட்டை உணர்ந்து இடைநிறுத்தினான். கோபம் தணிந்து வெட்கத்தில் தலை குனிந்தான். என்னை மன்னியுங்கள். கடுமையான வார்த்தைகள் கோபத்தை தூண்டும் என்றால் அன்பான வார்த்தைகள் ஏன் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாது? அந்த மனிதர் தலையசைத்தார். பார்வையாளர்களும் அப்படித்தான். அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவருக்கும் வார்த்தைகளின் உண்மையான சக்தி புரிந்தது. அவை எவ்வாறு நம் உணர்ச்சிகளை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையையும் பாதிக்கின்றன. நம் வாழ்வில் பார்த்தால் வார்த்தைகள் எளிமையான ஒலிகளாக தோன்றுவதை காணலாம். அவை விரைவாக மறைந்துவிடும். ஆனால் அவற்றின் தாக்கம் ஆழமானது மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும். உதாரணமாக, ரோஜா என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது அழகான மனம் மற்றும் இனிமையான ஒன்றை நாங்கள் சித்தரிக்கிறோம். ஆனால் பாம்பு என்ற வார்த்தையை கேட்டாலே நம் மனதில் பயமும் எச்சரிக்கையும் ஏற்படுகிறது. அவை நம் மனதில் உருவங்களை உருவாக்கி நம் இதயத்தில் உணர்வுகளை கிளறிவிடுகின்றன. நான் நல்லவன் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டால் இயற்கையாகவே அதற்கு ஏற்ப வாழ முயற்சிப்போம். நான் ஒரு கெட்டவன் என்று சொன்னால் அது நம்மை எதிர்மறையான பாதையில் இட்டுச் செல்லும். வார்த்தைகள் நம் மனநிலையையும் குணத்தையும் பாதிக்கின்றன. நம் இதயங்களை அன்பு மற்றும் அமைதி அல்லது கோபம் மற்றும் எதிர்மறையால் நிரப்புகிறோம். நாம் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதையும் வார்த்தைகள் பாதிக்கின்றன. கண்ணியமான மற்றும் அன்பான வார்த்தைகள் உறவுகளை சரிசெய்யவும், நம்பிக்கையை வளர்க்கவும், நல்லிணக்கத்தை உருவாக்கவும் முடியும். அதே சமயம் கடுமையான அல்லது கவனக்குறைவான வார்த்தைகள் புண்படுத்தும், பிணைப்பை உடைத்து மோதலை ஏற்படுத்தும். வார்த்தைகளை பயன்படுத்துவது ஞானமும் நினைவாற்றலும் தேவைப்படும் ஒரு கலை. சிந்தனை மிக்க மற்றும் கனிவான வார்த்தைகள் ஒருவரின் ஆவியை உயர்த்தும், அவர்களின் நாளை பிரகாசமாக்கும்.